ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நிலா இருந்துட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், இதுக்கு மேலே இந்த வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, "எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் புத்தி பேதலிச்சு போயிடுச்சுங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அந்த வெளியே உட்காந்துட்ருக்கானே அந்த ஆளு தான்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சரணெல்லாம் இருந்துட்டு, "டே சோழா, செய்கிற தப்பு எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு அவர் மேலே எதுக்கடா பறி போடுற" அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேட்கவும், அந்த ஆளால் தாங்க நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? இல்லைண்ணே, நிலா வந்து உங்களை அண்ணனை கூப்பிட்றதும் பல்லவனை தம்பின்னு சொல்லி கூப்பிட்றதும் வச்சு கூடிய சீக்கிரமாக நிலா உன்னையும் அண்ணன் தான் கூப்பிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களே நீங்களே மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அமுச்சிடுவீங்க. வந்து 4 மாதம் ஆச்சு, இது நாள் வரைக்கும் அவனை ஒரு மனுஷனாக கூட பார்த்ததில்ல. நீ மட்டும் புருஷனை நடந்துக்காம போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவான்னு சொல்லி இந்த ஆள் தானே என்னை உசுப்பேத்தி விட்டான். அதனால தாங்க நானும் குடிச்சிட்டு போதியில் என்னென்னமோ பண்ண துணிஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, "இல்லை வேண்டாம், நான் கிளம்ப தான் போகிறேன்" அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. உடனே செங்கலை எடுத்துகிட்டு போய், "ஏய், எல்லாம் இப்போ உனக்கு சந்தோஷமாயா? நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறா" அப்படின்ற மாதிரி கல்லை தூக்கி அடிக்க போகிறாங்க. நிலா ஷரணெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரேமா முடிச்சிருக்கு.